3 வயது குழந்தைகளுக்கு எழுதப் பழக்குவதை தவிர்ப்பது நல்லது. சாதாரண முதிர்ச்சியடைந்த மனிதரின் கைகளின் எக்ஸ்ரேயுடன் 3 வயது குழந்தையின் கைகளின் எக்ஸ்ரேயை ஒப்பிடும் போது குழந்தையின் என்பு முற்றாக விருத்தியடைந்திருக்காது. ஆகவே பெரும்பாலான 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் நுண்ணியக்கம் சார்ந்த வளர்ச்சி முழுமையடைந்து காணப்படாது. எழுத்துக்களை எழுத பழக்குவதற்கு பதிலாக பின்வருவனவற்றை எழுத பழக்கலாம். கோடுகள், வட்டம், புள்ளடிகள், சரிந்த கோடுகள், சதுரம் மற்றும் முக்கோணம். பின்வரும் செயற்பாடுகளில் ஈடுபடுதலும் நன்று. ஸ்பொஞ்சை அழுத்துதல். கைகளின் தசைகள் வலுவடையும், விரல்களின் ஒருங்கிணைப்பு மேம்படும். விருப்பமானவற்றை வரைதல். கற்பனை திறனை வளர்க்கும், கைகால்களின் ஒத்துழைப்பு மேம்படும். சுவரில் அல்லது பலகையில் கிறுக்குதல். குறியீடுகள் மற்றும் படங்கள் மூலம் தங்கள் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் பண்பு வளரும். பிசைந்த மா அல்லது கிளே பயன்படுத்தி விளையாடுதல் தொடுகை உணர்வை ஊக்குவிக்கின்றது. புலனுணர்வு சார்ந்த விளையாட்டுக்கள் குழந்தையின் ஐம்புலன்களையும், அதாவது பார்வை, ஒலி, நாற்றம், தொடுகை, சுவை ஆகியவற்றை செயல்படுத்தும். ஐம்புலன்களையும் தூண்டக்கூடிய செயற்பாடுகள் அல்லது விளையாட்டுக்கள். பார்வை நிறங்களை வேறுபடுத்தும் விளையாட்டுக்கள். ஒலி பலவிதமான ஒலிகளை செவிமடுக்கச் செய்தல், மழை அல்லது ஒலி எழுப்பும் சாதனங்கள். நாற்றம் வீட்டில் பயன்படுத்தப்படும் மசாலாக்களை முகர்தல். தொடுகை ஸ்லைம் விளையாட்டு அல்லது வேறுபட்ட துணி வகைகள், உதாரணம் பருத்தி அல்லது பட்டு. சுவை வேறுபட்ட பழம் மற்றும் மரக்கறி வகைகளை புசித்தல். மேலும் நூல் கோர்த்தல் செயற்பாடு நுண்மையான இயக்கங்களை மேம்படுத்துகின்றது. கடதாசி பயன்படுத்தி ஆக்கம் செய்தல் புத்தாக்க திறனையும் கைவினை திறனையும் வளர்க்கின்றது. மணல் அல்லது களிமண்ணால் ஆக்கங்கள் செய்தல் கைவிரல்களின் செயற்பாட்டுத்தன்மை மேம்படும். வேறுபட்ட பொருட்களை கையாளுதல், உதாரணம் பலகை விளையாட்டுக்கள் புலனுணர்வுகள் மேம்படும், புதிய அனுபவங்களை பெற உதவுகின்றது.